அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது இந்த பகுதியில பார்க்க போவது குரூப் 4 மாணவர்களுக்கான இலக்கண பகுதி. அந்த இலக்கண பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு புணர்ச்சி விதிகள் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளுக்கான அடிப்படையான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புணர்ச்சி விதி தான். ஏன்னா நம்ம அடிப்படையே தெரியாம படிச்சு வந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா சேர்த்தெழுதுகளும் பிரித்தெழுதுகளும். அப்ப அந்த சேர்த்தெழுதுவதற்கும் பிரித்தெழுதுவதற்கு அடிப்படையாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி தான் இருக்கு. அந்த புணர்ச்சி விதிகள் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9th பாட புத்தகத்துல இருக்கு. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 11th புத்தகத்துல இருக்கு. அப்ப இதை நம்ம பார்க்கலாம். இதன் அடிப்படையில் எப்படி நம்ம சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை பிரிக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம புணர்ச்சினா என்ன? புணர்ச்சி நாடு கூட்டல் எல்லாம். இப்ப இங்க பாருங்க, இது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து, இது வருமொழியுடைய முதலெழுத்து. இவை ரெண்டும் சேர்வதற்கு பேர் தான் புணர்ச்சி. புணர்ச்சின்னு சொன்னாலே புணர்தல் அல்லது சேருதல் என்று பொருள். அப்ப இந்த நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் சேர்வதற்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த புணர்ச்சியை நம்ம எத்தனை வகையா பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி இயல்புன்னு சொன்னா எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படி புணர்வது. இப்ப பாருங்களேன், தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. அப்ப எந்த மாற்றமும் இல்ல. அப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்வதற்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி. இது விகார புணர்ச்சி எத்தனை வகையா பிரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறோம். தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம என்ன பண்றோம், இந்த விகார புணர்ச்சியை பிரிக்கிறோம். அந்த தோன்றல் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, தோன்றல் வாழை கூட்டல் பழம் சேரும் போது எப்படி சேரும்? வாழைப்பழம். அப்ப புதுசா ஒரு எழுத்து இந்த இடத்துல இப்பன்ற ஒண்ணு தோன்றுது, அதனால இது தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுவே திரிதல் பாருங்களேன், பொன் கூட்டல் சிலை, பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை அப்படின்னு மாறும். அப்ப இந்த இடத்துல திரிதல், இந்த இன்னே இரா மாறி இருக்கு. அப்ப திரிதல். தோன்றல் சொன்னா ஒரு எழுத்து புதுசா தோன்றிருக்கு, திரிதல் சொன்னா ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தா மாறி இருக்கு. கெடுதல் மரம் கூட்டல் வேர், இப்ப மர வேர்னு புணரும். அப்ப இந்த இம்மு போயிடுது. அப்ப அதுதான் விகார புணர்ச்சி 3ஆ பிரிக்கிறோம். தோன்றல், திரிதல், கெடுதல். அப்ப தோன்றல் சொன்னா ஒரு எழுத்து வாழை கூட்டல் பழம், ஒரு எழுத்து புதுசா தோன்றி இருக்கு. திரிதல் சொன்னா ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தா மாறுபட்டு இருக்கு. கெடுதல் சொன்னா இந்த இம்மை போயிடுது. அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சின்னு சொன்னா எந்தவித மாற்றமும் இல்லாம இயல்பா புணர்வது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி சொன்னா தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற அடிப்படையில் புணர்வதுதான் பாத்தீங்கன்னா விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப இதுதான் ஒரு அடிப்படையா புணர்ச்சி அப்படின்னு சொன்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து வருமொழியுடைய முதல் எழுத்து சேர்வதற்கு பெயர் தான் புணர்ச்சி. இந்த புணர்ச்சியை 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சின்னு சொன்னா எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்வது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சின்னு சொல்லும் போது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற அடிப்படையில புணர்வது பாத்தீங்கன்னா விகார புணர்ச்சி. இப்ப நம்ம பார்க்க போறது இப்ப லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? நாடு கூட்டல் எல்லாம். கவனிங்க, இப்ப இது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து, இது வருமொழியுடைய முதல் எழுத்து. நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல என்ன இருக்கு பாருங்க, டூ இருக்கு. இந்த டூ எப்படி பிரிக்கலாம்? ஈட்டு கூட்டல் ஊ. அப்ப இந்த இடத்துல உயிர் எழுத்து. நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா உயிரின்னு அர்த்தம். இதுவே நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல பொன் கூட்டல் வண்டு, நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல மெய் எழுத்து இருந்துச்சுன்னா மெய்யிரு என்று அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து, இது வருமொழியுடைய முதல் எழுத்து. நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தை நம்ம பிரிக்கிறோம், இட்டு கூட்டல் ஊ டூ. அப்ப உயிர் எழுத்து இருக்கிறதால இது உயிரிரு, இந்த இடத்துல மெய்யெழுத்து இருக்கிறதால மெய்யிரு. இதுவே இங்க பாருங்க, வருமொழியுடைய முதல் எழுத்துல
உயிரெழுத்து இருக்கு. அப்ப உயிரெழுத்து இருக்கிறதால இதுக்கு உயிர் முதல் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல வா இருக்கு பாருங்க, வாவை பிரிங்க, எப்படி பிரிப்பீங்க? இவு கூட்டல் இவு கூட்டலா வா. அப்ப இந்த இவ்வு இருக்கிறதால இது வந்து பாத்தீங்கன்னா மெய் முதல் அப்படின்னு பேரு. ரெண்டே விஷயம் தான். இப்ப சமீப காலமா இந்த போல கொஸ்டின்ஸ் தான் நிறையவே வந்துட்டு இருக்கு பாருங்க. நிலைமொழியோட ஈற்றெழுத்துல உயிரெழுத்து இருந்துச்சுன்னா உயிரிரு, மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா மெய்யிரு. இதுவே வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து இருந்துச்சுன்னா மெய் முதல், சோ உயிர் முதல். மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா மெய் முதல் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வந்து ஒரு அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்க்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். புணர்ச்சி அப்படின்னு சொன்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து வருமொழியுடைய முதல் எழுத்து சேர்ந்து புணர்வதற்கு பேர் தான் புணர்ச்சி. புணர்தல் அல்லது சேர்தல் என்று பொருள். இந்த புணர்ச்சியை ரெண்டு வகையை பிரிக்கிறோம். ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொன்னா எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்வது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னு சொன்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற அடிப்படையில புணர்வது விகார புணர்ச்சி. அதுக்கடுத்து நம்ம பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா உயிரிரு, மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா மெய்யிரு. இது வருமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா உயிர் முதல், மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா மெய் முதல். இவ்வளவுதான் இதுல வரக்கூடிய ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்ப நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறது உடன்படு மெய்ப்புணர்ச்சி. இப்ப நம்ம முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா உடன்படு மெய்ப்புணர்ச்சி. இந்த 9th கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம புதிய பாடத்திட்டத்துல 9th புத்தகத்துல இருக்கு. உடன்படு மெய்ப்புணர்ச்சி. இப்ப உடன்படு மெய்ப்புணர்ச்சினா ஒண்ணும் கிடையாது. உடன்படுத்த முடியாத, சேர்க்க முடியாத இரண்டு உயிரெழுத்துக்களை சேர்ப்பதற்காக சேர்க்கக்கூடிய மெய்க்கு பேர் தான் உடன்படு மெய் என்று பெயர். நீங்க இங்கிலீஷ்ல நீங்க கன்ஜெக்ஷன் சொல்றீங்க இல்லையா, தட் பட் அண்ட், எப்படி நம்ம இணைப்பு சொல்லோ அது போல தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு எழுத்து தான் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சேர்க்கக்கூடிய உடன்படு மெய்யாக வரக்கூடியது. இந்த உடன்படு மெய்ல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு இ, இன்னொன்னு இவ். இந்த இரண்டு மெய் எழுத்துக்களை எங்க சேர்க்கணும்ன்றத கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து உடன்படு மெய்ன்னு சொன்னா உடன்படுத்த முடியாத, சேர்க்க முடியாதுன்னு சொன்னா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்ப்போம். இக்க கூட்டலா கா. இப்ப இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. அப்ப மெய்யும் உயிரும் சேர்வது இயல்பான ஒரு விஷயம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆ பிளஸ் ஆ, ரெண்டு உயிரெழுத்து என்ன பண்ண முடியாது, நம்ம சேர்க்க முடியாது. அப்ப ரெண்டு உயிரெழுத்து சேர்க்க முடியாத இடத்துல சேர்ப்பதற்காக சேர்க்கக்கூடிய மெய்க்கு பேரு தான் உடன்படு மெய் என்று பெயர். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உடன்படுத்த முடியாத இரண்டு உயிரெழுத்துக்களே சேர்ப்பதற்காக சேர்க்கக்கூடிய மெய்க்கு பேர் தான் உடன்படு மெய். அது ஒரு எழுத்து, ஒண்ணு ஈ, இன்னொன்னு இவ்வு. இந்த ஈ எங்க சேர்க்கணும், இந்த இவ்வு எங்க சேர்க்கணும், இந்த கான்செப்ட் தான் ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம முடிக்கக்கூடியது. நம்ம தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பிரித்து எழுதுகள் சேர்த்து எழுதுகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த புணர்ச்சி விதியா தான் இருக்கும். இப்ப பாக்கலாம். அப்ப கவனிங்க. கோவில், கோயில், இந்த ரெண்டு சொல்ல எது சரி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் வந்து குழப்பமா இருக்கும். ஒண்ணு கோவில் சரியா, கோயில் சரியா. ஏன்னா நம்ம ரெண்டு சொல்லியுமே நம்ம இப்ப பாடப்புத்தகத்துல பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். கோயிலையும் பயன்படுத்துறோம், கோவிலும் பயன்படுத்துறோம். ஆனா இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலை பிரிங்களா, எப்படி பிரிக்கலாம்? கோ கூட்டல் இல்லை, கோ கூட்டல் இல்லை. இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நிலைமொழியோட ஈற்றெழுத்து, இது வருமொழியோட முதல் எழுத்து. இந்த புணர்ச்சிக்கு இன்னொன்னு வந்து உயிரீற்று புணர்ச்சி கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டா இது ரெண்டு இடத்துலயுமே உயிரெழுத்தா தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க நிலைமொழியோட ஈற்றெழுத்துல என்ன இருக்கு பாருங்க, கோ இருக்கு. இந்த கோவை எப்படி பிரிப்பீங்க? இக்கு கூட்டல் ஓ, இக்கு கூட்டல் ஓ, கோ. இங்க வருமொழியோட முதல் எழுத்துல என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. அப்ப நிலைமொழியோட ஈற்றெழுத்துலயும் உயிரெழுத்து இருக்கணும், வருமொழியோட முதல் எழுத்துலயும் உயிரெழுத்து இருக்கணும். அப்ப ரெண்டு உயிரெழுத்து இருக்கு, ரெண்டு உயிரெழுத்துல என்ன பண்ண முடியாது சொல்லியிருக்க, சேர்க்க முடியாது. அப்படி சேர்க்க முடியலன்னு சொன்னா நம்ம எப்படி சேர்க்கணும்ன்றதுதான் கான்செப்ட். இப்ப இங்க நல்லா பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இங்க நிலைமொழியோட ஈற்றெழுத்துல கோ இருக்கு, வருமொழி முதல் எழுத்துல ஈ இருக்கு.
இப்ப இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு உடன்படும் மெய்ய சேர்த்தா மட்டும்தான் இந்த சொல் வந்து சேரும், இல்லாட்டி சேராது. ஒரே ஒரு மூணே 3 ஸ்டெப் தான். அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா இந்த புணர்ச்சி விதியை வந்து ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப கவனிங்க, நிலைமொழியுடைய ஈற்று எழுத்துல இ, இ, ஐ இந்த 3 உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஈ சேர்க்கணும். இ, இ, ஐ உயிரெழுத்து 12 உயிரெழுத்துக்கள்ல இந்த 3 உயிரெழுத்துக்கள் மட்டும் இருந்ததுன்னா நிலைமொழியோட ஈற்று எழுத்துல இருந்துச்சுன்னா ஈ சேர்க்கணும். இது 3ஐ தவிர்த்து ஏனைய உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? ஏனைய உயிரெழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இவ்வு சேர்க்கணும். ஏன் நெடில் வந்தா மட்டும் ஈயும் சேர்க்கலாம், இவ்வும் சேர்க்கலாம். இதுதான் கான்செப்ட். 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஈ இருந்துச்சுன்னா ஈ சேர்க்கணும், ஏனைய உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா இவ்வு சேர்க்கணும், ஏன் நெடில் இருந்தா மட்டும் ஈயும் சேர்க்கலாம், இவ்வும் சேர்க்கலாம். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த கோவில் அப்படியே பிரிச்சிருக்கேன். இந்த கோவில்ல நிலை இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த நிலைமொழியுடைய ஈற்றத்துல என்ன எழுத்து இருக்கு அது மட்டும் தான் நமக்கு தேவை. அப்ப என்ன எழுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவை பிரிச்சிருக்கும், இந்த இடத்துல உயிர் எழுத்து இருக்கு. இந்த உயிரெழுத்துல என்ன எழுத்து இருக்கு? ஓ இருக்கு. இந்த 3 எழுத்து இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஈ சேர்க்க சொல்லியிருக்கேன். ஏனே உயிரெழுத்து இருக்கும் போது இவ்வுதான் சேர்க்கணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இந்த இடத்துல என்ன சேர்க்கணும்? இவ்வு சேர்க்கணும். ஏன் இவ்வு சேர்க்கணும்? இந்த 3 எழுத்து கிடையாது, ஏனே உயிரெழுத்து இருக்கிறதால இவ்வு சேர்க்கணும். அப்ப இங்க பாருங்க, கோ கூட்டல் கவனிங்க, கோ கூட்டல் இவ்வு கூட்டல் இல். கவனிங்க, இப்ப இங்க பாருங்க, நிலைமொழியோட ஈற்று எழுத்து நம்ம பிரிச்சோம். இக்கு கூட்டல் ஓ இருக்கு, வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கு. அப்ப 2 உயிரெழுத்து சேராது. அப்ப சேராதால நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு உடன்படுமைய சேர்க்கிறோம். ஏன் சேர்க்கிறோம்னா நிலைமொழியோட ஈற்று எழுத்துல இ, இ, ஐ இது இருந்தா மட்டும்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஈ சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் உயிரெழுத்து இருந்தா இவ்வுதான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இங்க இவ்வு சேர்த்தாச்சு. அப்ப எல்லா புணர்ச்சி விதியுமே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி இவ்வு கூட்டல் இ வி. அப்ப கோவில் அப்படின்னு கொண்டு. அப்ப அங்க பாருங்க, இப்ப 2 விதிதான். ஃபர்ஸ்ட் விதி இ ஐ வழி எவ்வோம். இதுக்கான புணர்ச்சி விதி என்னன்னு பாத்தீங்கன்னா இ ஐ வழி எவ்வோம். இ ஐ வழி எவ்வோம் ஏனைய உயிர்வரின் வவ்வோம் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உயிர்வரின் உடன்படு மெய்யாம். உயிர்வரின் உடன்படு மெய்யாம். உயிர்வரின் உடன்படு மெய்யாம். இ ஐ வழி எவ்வோம் ஏனைய உயிர்வரின் வவ்வோம் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உயிரெழுத்து இந்த இடத்துல வந்தா மட்டும்தான் உடன்படு மெய் போடணும். இந்த இடத்துல உயிரெழுத்து வரலன்னு சொன்னா இந்த விதிகள் இந்த இடத்துல பொருந்தாது. அப்ப இதுல நம்ம 2 விதிதான் பயன்படுத்துறோம். ஒண்ணு, இப்ப இதுல ஏனைய உயிர்வரின் வவ்வோம், ஏன்னா ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்ததாலதான் நம்ம இவ்வு போட்டிருக்கோம். எல்லா புணர்ச்சி விதியுமே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படிதான் போடணும். ஓகேவா? சொல்றது புரியுதுங்களா? அப்ப இப்ப நான் பார்த்தது இப்ப இதுல எப்படி வந்து எந்த உடன்படுமையை வந்து இங்க சேர்த்திருக்கோன்ற ஒரு விஷயத்தான் இங்க பாத்துருக்கிறோம். இப்ப அடுத்தது பாருங்க, தீ அணைந்தது. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் பாருங்க, தீ கூட்டல் அணைந்தது. இங்க கவனிங்க, இப்ப இந்த நிலைமொழி ஈற்று எழுத்துல தீ இருக்கு. இந்த தீ எப்படி பிரிக்கலாம்? ஈத்து கூட்டல் ஈ. வருமொழி முதல் எழுத்துல உயிர் எழுத்து இருக்கு. அப்ப நம்ம என்ன விதி சேர்க்கணும் இந்த இடத்துல? இந்த ஈ இருந்துச்சுன்னா ஈ சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இங்க பாருங்க, தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைந்தது. ஈ கூட்டலாம் யா, தீ அணைந்தது அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு வந்துடும்.
அப்ப அதான் நம்ம வந்து ஈ சேர்த்தா எப்படி வரும், இவ்வு சேர்த்தா எப்படி வரும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தேவாரம். தேவாரம் எப்படி பிரிக்கலாம்? தே கூட்டல் ஆரம். தே கூட்டல் ஆரம். இந்த தே பாருங்க, இத்து கூட்டல் ஏ. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஏ நெடில் வந்தா ஈ சேர்க்கலாம், இவ்வு சேர்க்கலாம். அப்ப இங்க பாருங்க, நீங்க தே கூட்டல் ஈ கூட்டல் ஆரம், தேயாரம். தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம், தேவாரம். ரெண்டுமே ரைட்டு தான். நம்ம ஈ போட்டாலும் ரைட்டு தான், இவ்வு போட்டாலும் ரைட்டு தான். ஏன்னு கேட்டா நம்ம ஏற்கனவே சொன்னது ஈ ஐ வந்தா இவ்வு ஈ சேர்க்கணும், ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தா இவ்வு சேர்க்கணும், ஏன் நெடில் வந்தா ஈயும் சேர்க்கலாம், இவ்வும் சேர்க்கலாம். இந்த 3 விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னா இந்த புணர்ச்சி விதியை வந்து நம்ம எளிமையா வந்து கையாளலாம். அதே போல பாத்தீங்கன்னா பூவழகு. இங்க பாருங்க, பூவழகு எப்படி பிரிக்கலாம்? பூ கூட்டல் அழகு. நம்ம இருக்கு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நிலைமொழியில என்ன உயிரெழுத்து இருக்கு, வரும் மொழியில என்ன உயிரெழுத்து இருக்கு, இது 2 கான்செப்ட் தான். இப்ப இந்த பூவை பிரிக்கிறோம், இப்பு கூட்டல் ஊ, நெடில் ஊ. இங்க வறுமொழி முதல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம சொன்ன விதியை பயன்படுத்துறோம். ஈ ஐ வழி எவ்வோ, ஏனிய உயிர் வழி வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல ஊ இருக்கிறதால நம்ம வந்து இவ்வு என்ற உடன்படும் மெய்யை சேர்க்கிறோம். பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு, இவ்வு கூட்டல் ஆ வா, பூவழகு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இப்ப நம்ம பார்த்தது வந்து உடன்படுமை புணர்ச்சி. 2 உடன்படுத்த முடியாத 2 உயிரெழுத்துக்கள் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன வந்து மெய் வந்து நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது எப்படி எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பூவழகுன்னு கொடுத்துட்டு எவ்விதியின் படி புணர்ந்தது. எவ்விதின்னு சொன்னா ஒண்ணு வந்து உடன்படுமை புணர்ச்சியா இருக்கலாம், பண்பு பெயர் புணர்ச்சியா இருக்கலாம், குற்றியலுகர புணர்ச்சி. ஏன்னா புணர்ச்சிகள் வந்து நிறைய இருக்கு. அப்ப எந்த விதியின் படி புணர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னா இதுல என்னென்ன விதிகள் வந்திருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். இப்ப பூவழகுன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏனைய உயிர் வரி வவ்வும். செகண்ட் விதி வந்து பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய வந்து உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிகள் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த போல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப வந்து உடன்படுமை புணர்ச்சியில வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கூட கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். உடன்படுத்த முடியாத 2 உயிரெழுத்துக்களை சேர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய புணர்ச்சி என்ன? உடன்படுமை புணர்ச்சி. அப்படி அல்லது உயிரிரு புணர்ச்சி அப்படின்னு பேரு. ஏன்னா 2 இடத்துலயுமே உயிரெழுத்து இருக்கிறதால இதுக்கு வந்து உயிரிரு புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இப்ப நான் பார்த்தது உடன்படுமை புணர்ச்சி பார்த்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது குற்றியல் உகர புணர்ச்சி பார்க்கலாம். குற்றியல் உகர புணர்ச்சி. குற்றியல் உகர புணர்ச்சி தெரிஞ்சதுக்கு முன்னாடி குற்றியல் நுகரனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குற்றியல் நுகரன்னு சொன்னா முதல்ல இதை எப்படி பிரிப்பீங்க பாருங்க. உருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியல் உகரம். குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியல் உகரம். சரி, இதுக்கான எவ்வளவு இது வந்து எப்படி நாம வந்து குற்றியலுக்குற புணர்ச்சிக்கு எப்படி நம்ம கொண்டு போறோம்னு பாத்தீங்கன்னா, குற்றியலுக்குற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அப்ப குற்றியலுக்குற எழுத்துன்னு சொன்னா அந்த குற்றியலுக்குறத்தோட வகைகள் இருக்கு. குற்றியலுக்குறத்தோட வகைகள் எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 6 வகையா பிரிக்கிறோம். இந்த 6 வகை எதுன்னு பாத்தீங்கன்னா, நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இந்த குற்றியலுகரம் வந்து 6 வகைப்படும். சரி, குற்றியலுகர எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டா இந்த குசுறு துபுறு அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த குசுறு துபுறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் தான் குற்றியல் உகர எழுத்து. எப்படி மேம் இது குற்றியல் உகர எழுத்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லினமே கூட ஏறிய உகரம் குற்றியல் உகரம். வல்லினமே இதுல வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இலக்கணம் கூட தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். குற்றியல் உகரன்றதுக்கு வல்லினமைன்னு சொன்னா கசர தப்பற என்ற 6 எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த கசர தப்பற என்ற 6 எழுத்து கூட உகரம் செஞ்சுச்சுன்னா இந்த எழுத்து நமக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, இக்கு கூட்டல் ஊ ஊ, இச்சு கூட்டல் ஊ சு, இட்டு கூட்டல் ஊ து, இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் ஊ உ, இரு கூட்டல் ஊ ரு. அப்ப இந்த 6 எழுத்துக்களுமே உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, வல்லினமை கூட ஏறிய உகரம் குற்றியல் உகரம். வல்லினமை கூட ஏறிய உகரம் குற்றியல். அந்த கசர தப்பறை என்ற 6 எழுத்து கூட உகரம் செஞ்சுச்சுன்னு சொன்னா இந்த குசுறு துபுறு என்ற 6 எழுத்து கிடைக்கும். இந்த 6 எழுத்துக்கு தான் குற்றியல் உகரம், அப்படி குற்றியல் உகர எழுத்து என்று பெயர். சரி, இதோட வகைகள் இங்க பாருங்களேன். சரி, எப்படி மேம் இந்த வகைகளை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நெடில் தொடர். நாடு நெடில் தொடர் குற்றியல் உகரம். வரகு உயிர் தொடர் குற்றியல் உகரம். எஃகு ஆயுத தொடர் குற்றியல் உகரம். பாக்கு வன் தொடர் குற்றியல் உகரம். பந்து மென் தொடர் குற்றியல் உகரம். மார்பு இடை தொடர் குற்றியல் உகரம். கவனிங்க, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப குற்றியல் உகர எழுத்து இந்த குற்றியல் உகரமா எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. லாஸ்ட் எழுத்து குற்றியல் உகர எழுத்தா இருக்கணும், அதுக்கு முந்தின இருக்கக்கூடிய எழுத்து என்ன இருக்குன்னு பாக்கணும். இங்க பாருங்க, இது எல்லாமே குசுறு துபுறு என்ற 6 எழுத்து இருக்கு, குற்றியல் உகர எழுத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து பாருங்க, நான் நெடில் தொடர் குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 எழுத்தா மட்டும்தான் வரும், 3 எழுத்து 4 எழுத்தா வராது. அங்க பாருங்க, மாடு காடு வீடு பாடு. அப்ப இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம் மட்டும் 2 எழுத்தா மட்டும்தான் வரும், 3 எழுத்து 4 எழுத்துக்களாக வராது. அப்ப லாஸ்ட் எழுத்த பாக்கணும், லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி எழுத்த பாக்கணும். இங்க பாருங்க, உயிர் தொடர் குற்றியல் உகரம். வரகு முன்னாடி எழுத்த பாருங்க, ரா இருக்கு. இந்த ராவை எப்படி பிரிப்பீங்க? இரு கூட்டல் ஆ. அப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து உயிர் எழுத்து இருக்கிறதால உயிர் தொடர் குற்றியல் உகரம். இங்க பாருங்க, ஆயுத எழுத்து இருக்கிறதால ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இக்கு கசர தப்பற வல்லினம் மெல்லினம் இடையினம். அப்ப லாஸ்ட் எழுத்த பாக்கணும், லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குன்னு பாக்கணும். அப்ப இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றியல் உகர எழுத்துக்கள் அப்படின்னு பேரு. குற்றியல் உகரத்துடைய வகைகளும் இதுதான். அப்ப 6 வகைகள் பாருங்க, நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், மென் தொடர், இடை தொடர். அப்ப இதுல எப்படி மேம் கொஸ்டின் கேட்பாங்க? இப்ப அப்படியே எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்ப மாடு காடு வீடு, இதுக்கு கூட பாத்தீங்கன்னா பசு கொடுத்துட்டாங்க. அப்ப பொருந்தா சொல்லி தேர்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரமாக இருக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெடில் தொடரே கிடையாது, வகைகளே கிடையாது. அப்ப வகைகளே இல்லாத அவங்க பசு இருக்குது. குறில் தொடர் குற்றியல் உகரம் நம்ம படிச்சது கிடையாது, நமக்கு வகைகளும் அது இல்ல. அப்ப அந்த குற்றியல் உகரம் அல்லாத எழுத்தும் தனி குற்ற எழுத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குசுறு தூக்குற எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா முற்றியல் உகரம்னு பேர். கவனிங்க, இந்த 6 எழுத்தும் இல்லாத வரக்கூடிய உகரம், இந்த 6 எழுத்துன்னு சொன்னா இந்த குசுறு தூக்குற இல்லாத வரக்கூடிய உகரமும் தனி குறியில அடுத்து, இப்ப தனி குறியில் பாத்தீங்கன்னா இப்ப பசு இருக்கு, இது தனி குறியில தனி குறிலுக்கு அடுத்தது குசுறு தூக்குற எழுத்து இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் முற்றியல் உகரம் என்று பெயர். தனி குறியில அடுத்து இந்த குசுறு தூக்குற என்ற எழுத்து வந்தாலும் சரி, இல்ல இந்த 6 எழுத்துக்கள் இந்த குற்றியல் உகர எழுத்து இல்லாத வரக்கூடிய உகரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் முற்றியல் உகரம் அப்படின்னு பேர். குற்றியல் உகரம் கிடையாது, அதுக்கு பேரு முற்றியல் உகரம் அப்படின்னு பேரு. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றியல் உகரத்துடைய வகைகள் நம்ம பார்த்திருக்கோம். குற்றியல் உகரம் சொல்றது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியல் உகரம் குறுகிய ஓசையுடைய உகரத்துக்கு பேரு குற்றியல் உகரம் பேரு. இந்த குற்றியல் உகர எழுத்துக்கள் எதுன்னு கேட்டா குசுறு துபுறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் குற்றியல் உகரம். இந்த எழுத்துக்கள் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வல்லின மெய் கூட உகரம் செஞ்சுச்சுன்னா, வல்லின மெய் கூட உகரம் செஞ்சுச்சுன்னா நமக்கு அந்த குசுறு துபுறு என்ற 6 எழுத்தும் கிடைக்கும். குற்றியல் உகரத்தோட வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 வகைகள். நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். அப்ப இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம் 2 எழுத்தா தான் வரும்னு சொல்லியிருக்கேன். உயிர் தொடர் குற்றியல் உகரம் லாஸ்ட் எழுத்து குற்றியல் உகர எழுத்தான்னு பாக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்து இருக்குன்னு பாத்துக்கணும்.
அதே போல ஆயுத தொடர் குற்றியலுகத்துக்கும் லாஸ்ட் எழுத்த பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது குற்றியலுகத்தோடைய வகைகள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம பார்த்தது குற்றியலுகத்தோடைய வகைகள் பார்த்தோம். குற்றியலுகர புணர்ச்சினா என்னன்ற ஒரு விஷயத்த இப்ப நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. சரி, குற்றியலுகர புணர்ச்சி. ஆசிரியர் எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசிரியர் பிரிச்சு பாருங்க. ஆசு கூட்டல் இரியல், ஆசு கூட்டல் இரியல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நிலைமொழியோட ஈற்றெழுத்து, இது வறுமொழியுடைய முதலெழுத்து. நமக்கு மாற்றங்கள் நடக்கிறது இந்த ரெண்டு இடத்துல தான், வேற எங்கேயுமே கிடையாது. இது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துலயும் வறுமொழியுடைய முதல் எழுத்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் நடக்கக்கூடியது. அப்ப இங்க பாருங்க, இந்த நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல என்ன இருக்கு? சூ இருக்கு. சூன்றது என்னது? குற்றியலுகர எழுத்து. வறுமொழியுடைய முதல் எழுத்துல என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்த நல்லா பார்க்கணும். நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல இந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து இருக்கணும். நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல இந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து இருக்கணும். வறுமொழியுடைய முதல் எழுத்துல ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துல எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன பண்ணணும்? இப்ப இந்த இடத்துல நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல குற்றியலுகர ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த சு, இந்த சூவை பிரிங்க. இச்சு கூட்டல் ஊ, சு. எந்த உகரத்தை சேர்த்தமோ அந்த உகரத்தை கேன்சல் பண்றோம். எந்த உகரத்தை சேர்த்தமோ அந்த உகரத்தை கேன்சல் பண்றோம். சரி, கேன்சல் பண்றதுக்கான விதி என்ன? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோம். உயிர்வரின் வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த உகரத்துல இருக்கக்கூடிய மெய், இந்த உயிர் எழுத்துல உள்ள இந்த மெய் இந்த உகரத்தை விட்டு போயிடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்ப இந்த குற்றியலுகர எழுத்துல உள்ள இந்த உகரம் இந்த மெய்யை விட்டு போயிடும். சரி, மெய்யை விட்டு உகரம் போயிடுச்சு, என்ன ஆகுது? ஆச் கூட்டல் இரியல். ஆச் கூட்டல் இரியல். இந்த விதி இது போனதுக்கான விதிதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற ஒரு விதி வரும். அதுக்கப்புறம் ஆச் கூட்டல் இரியல். இங்க கவனிங்க, நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல மெய் எழுத்து இருக்கு, வறுமொழியுடைய முதல் எழுத்துல உயிர் எழுத்து இருக்கு. இந்த இச்சு கூட்டல் இ சி, ஆசிரியர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு பாருங்க. எப்படி பிரிச்சோமோ அப்படி சேர்த்துணும். அப்ப இருக்கிறதுலயே நம்மளுக்கு அடிக்கடி நம்ம அதிகமா வரக்கூடிய விதி எதுன்னு பார்த்தோன்னா இந்த விதிதான். அப்ப நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல இந்த குசுறுதுபுரி என்ற 6 எழுத்து இருக்கணும். வறுமொழியுடைய முதல் எழுத்துல உயிரெழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உகரம் இந்த மெய்யை விட்டு போயிடும். போன பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி இச்சு கூட்டல் இ சி அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அப்ப இப்படிதான் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப சேர்த்து 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், 4மே நம்மளுக்கு குழப்பமா இருக்கும். அப்ப எது வந்து நமக்கு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பார்த்தா, இந்த நிலைமொழியுடைய ஈற்று எழுத்தையும் வறுமொழியுடைய முதல் எழுத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வண்டு இனம். கவனிங்க, வண்டு கூட்டல் இனம். அதேதான் நீங்க பாருங்க, நிலைமொழியுடைய ஈற்று எழுத்துல 2 இருக்கு, வறுமொழிய முதல் எழுத்துல உயிர் எழுத்து இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த 2வை பிரிக்கிறோம். இட்டு கூட்டல் ஊ பிரிக்கிறோம். இந்த ஊ போயிடுது. ஏன் போகுது? இந்த இடத்துல உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா இந்த மெய்யை விட்டு இந்த உகரம் போயிடுது. போறதுக்கான விதிதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு என்ற விதியின்படி இந்த உகரம் போயிடுச்சு. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வன் கூட்டல் இனம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி இட்டு கூட்டல் இ டி வண்டினம். வண்டினம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு சொல்லு எப்படி பிரிக்கிறோமோ அந்த விதியை அழகா நம்ம என்ன பண்ணலாம், சேர்க்க முடியும். ரெண்டே விஷயம்தான், நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல என்ன எழுத்து இருக்கு, அந்த குசுறுதுபுரு என்ற எழுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். வறுமொழியோட முதல் எழுத்துல கட்டாயம் உயிரெழுத்து இருக்கணும். உயிரெழுத்து இருந்தா மட்டும்தான் இந்த விதியை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல அதன் பிறகு இந்த உகரம் போயிடுச்சு. அதன் பிறகு
மெய்யெழுத்து இருக்கு, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வது என்பது விதி. அப்பதான் இட்டு கூட்டல் இ டி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி இட்டு கூட்டல் இ டி அப்படின்னு ஆகி வண்டினம் அப்படின்னு புணர்ந்தது. இப்ப நம்ம பார்த்தது குற்றியல் உகர புணர்ச்சி. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்க பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா வண்டினம். நன்றன்று, நன்றன்று எப்படி பிரிக்கலாம்? நன்று கூட்டல் அன்று, நன்று கூட்டல் அன்று. அங்க அதேதான் நிலைமொழி ஈற்றெழுத்து குசுர் துபுர் என்ற எழுத்து இருக்கு, வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்து இருக்கு. இந்த ரெண்டு எழுத்துல நம்ம இந்த இடத்த பிரிக்கிறோம். இரு கூட்டல் ஊ, இரு கூட்டல் ஊ ரூ, இந்த ஊ போயிடுது. அதன் பிறகு இரு கூட்டலா ரா, நன்றன்று அப்படின்னு போனோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனா இதை வச்சுதான் நீங்க பிரித்தெழுதுக சேர்த்ததுக்கு நிறைய வரும். நீங்க 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 எழுதி பாக்குறத பெரும்பாலான 90% வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர் வரை முக்கூறல் மேவிட்டோட என்ற விதியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியும் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்த்தது குற்றியல் உகர புணர்ச்சி. இப்ப அடுத்து ஒண்ணு பாருங்களேன், செலவு கூட்டல் அழித்தான். எப்படி எழுதலாம்? இத செலவழித்தான் வரும். சரி, ஈஸியா நம்ம முதல்ல சொன்ன போலயே எழுதிடலாம். எப்படி பிரிப்பீங்க பாருங்க. செலவு, இது நிலைமொழியோட ஈற்று எழுத்து, இது வருமொழியோட முதல் எழுத்து. இந்த ஊவை பிரிக்கிறீங்க, எப்படி பிரிக்கிறீங்க? இவு கூட்டல் ஊ. இந்த இடத்துல என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஊ கேன்சல் ஆயிடுது. செலவு கூட்டல் அழித்தான். இவு கூட்டலா வா, செலவழித்தான். ஆனா இந்த இடத்துல விதி என்ன பண்ணக்கூடாது? உயிர் வரையின் உட்குரல் மெய்விட்டோடு என்ற விதி வராது. ஏன் வராதுன்னு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு குற்றியலுகுற எழுத்தே கிடையாது. குற்றியலுகுற எழுத்தே இல்லைன்னு சொன்னா அப்ப இது என்ன எழுத்து மேம்? இது முற்றியல் உகரம். குசுறு துபுறு இல்லாத உகரம் அல்லது தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய உகரம், அதுக்கு பேர் முற்றியல் உகரம் என்று பெயர். அப்ப இதுக்கு என்ன விதி மேம் எழுதணும் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்றும் அற்றும் ஒரே வழி. முற்றும் மற்றும் ஒரே வழி. கவனிங்க, முற்றும் அற்று ஒரோ வழி. இந்த முற்றியல் உகரமும் இந்த குற்றியல் உகரத்துக்கான வழியை தான் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? உயிர் வரை உக்குரல் மேவிட்டோடு நிலைமொழியில இருக்கக்கூடிய உகரம் போயிடும். அதுக்கப்புறம் வருமொழியில இருக்கக்கூடிய உயிரை வச்சு இது விடலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுமோ, என்ன வழியை ஃபாலோ பண்ணுமோ, அதே வழியை தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ண பாருங்க. இங்க நிலைமொழியோட ஈற்றெழுத்து குற்றியல் உகரம் கிடையாது, ஆனா உகரம் இருக்கு. அந்த உகரம் முற்றியல் உகரம். அதே போல இந்த உகரம் கேன்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் செலவு கூட்டல் அழித்தான் வரும். இந்த இடத்துல மெய்யெழுத்து இருக்கு, இந்த இடத்துல உயிர் எழுத்து இருக்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி இவு குடலா வா, செலவழித்தான் பேர். ஆனா இதுக்கான டாபிக் வந்து முற்றியல் உகர புணர்ச்சி. குற்றியல் உகரம் கிடையாது. இதுக்கான புணர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா முற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. இப்ப நம்ம 3 பார்த்திருக்கோம் பாருங்க. ஒண்ணு உடன்படுமை புணர்ச்சி பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்தது குற்றியல் உகர புணர்ச்சி பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்தது முற்றியல் உகரம் புணர்ச்சி பார்க்கிறோம். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமா வரக்கூடிய ஒரு தலைப்பா இருக்கும். இதுல இருந்தா நிறைய பிரித்தெழுதுக சேர்த்ததுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நம்ம எழுதி பார்க்கலாம். நீங்க ஒரு பிரித்தெழுதுக சேர்த்ததுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், அது எந்த விதியின்படி வந்தது நீங்களே வந்து பிரிச்சு அப்ப நிலைமொழியும் வருமொழியும் நம்ம சேர்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை வச்சு நமக்கு இது இந்த ஆன்சர் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதுல முடிவு பண்ணிட்டு நம்ம எழுதிக்கலாம். நம்ம சொல்லலாம் பிரித்து எழுதுக்கு சேர்த்ததுக்கு ரொம்ப ஈஸி தானேன்னு சொல்லிட்டு. ஈஸி எல்லாம் கிடையாது. விதிகள் முறையா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பிரித்து எழுதுக சேர்த்ததுக்கு கரெக்டா வந்து எழுத முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு அதுக்கான ஒரு தெளிவே வந்து கிடைக்காது. இப்ப நான் சொன்ன இந்த 3 விதியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் தான் கேட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து நான் பார்க்க போற ஒரு சின்ன டாபிக் போலி. போலி, போலினா நம்ம சாப்பிடுற போலி கிடையாது. இது இலக்கண போலி. இலக்கண போலி அப்படின்னு சொன்னா நம்ம போலி அப்படின்னு சொல்ற போலித்தனம் அப்படி அத கூட நீங்க எடுத்துங்களேன். இப்ப நான் கேக்குறேன் உங்ககிட்ட, இப்ப நான் எத்தனை பேர் வந்திருக்கோம்? நாங்க 5 பேர் வந்திருக்கோம் மேம் சொல்றோம். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க? நாங்க 5 பேர் அப்படின்னு சொல்றோம். 5 5
இன்னொரு கேக்குறேன், 50 பேர் வந்திருக்கோமா நாங்க? 50 பேர் வந்திருக்கோம். அப்ப இதுல எது சரி? 5 ரைட்டு தான், 5 ரைட்டு தான். அப்ப இங்க பாருங்க, ஓர் எழுத்து இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு எழுத்து இருந்தாலும், ஓர் எழுத்து இருக்க வேண்டிய இடத்தில் வேறொரு எழுத்து இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் வருவதற்கு பேர் தான் போலி. இங்க கவனிங்க, 5 ஆனா 5 தான் இருக்கணும், ஆனா 5 வந்திருக்கு. ஏன்னா அது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்தக்கூடியது. அப்ப ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்தில் வேறொரு எழுத்து இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் வருவதற்கு பேர் தான் போலி. இதான் இலக்கண போலி அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம வந்து வழக்குல கூட நம்ம பார்த்துட்டு வருவோம். நம்ம அந்த வழக்கு டாபிக்கே பார்த்தாலும் சரி, இது தனியாவே நமக்கு வந்து கொஸ்டின் வரக்கூடியது. பொருந்தா சொல்ல எல்லாம் நிறைய வந்து போலிகளுக்கான வகைகள் வந்து கொஸ்டினா வந்து நமக்கு இடம்பெறக்கூடியதா இருக்கும். அதனால நம்ம இப்ப பார்க்க போறது போலி தான் பார்க்கிறோம். போலி, இலக்கண போலி. இலக்கண போலியில என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, போலி என்றால் என்ன? முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எழுதுங்களேன். ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்தில் வேறொரு எழுத்து இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் வருவதற்கு பேர் தான் போலின்னு பேர். ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல வேறொரு எழுத்து இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் வருவதற்கு பேர் தான் போலி. இங்க பாருங்க, 50 தான் வரணும், ஆனா 50ன்னு எழுதிருக்கேன். ஆனா இருந்தாலும் அது ரைட்டு தான். அப்ப அதுதான் வந்து போலின்னு பாக்குறோம். போலியுடைய வகைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இது 3 தான் போலியுடைய வகைகள். முற்று போலின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு முன்பின் தொக்க போலி. முன் பின் தொக்க போலி. ஆனா இது போலியோட வகைகள் கிடையாது. ஆனா போலியோட வகைகள் எதுன்னு கேட்டா 3 மட்டும்தான். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் மாறுபட்டு இருக்கு, பொருள் மாறுபடல. அதனால இது முதற் போலின்னு பேரு. முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் மாறுபட்டு இருக்கு, பொருள் மாறுபடல, அதனால முதற் போலி. அதுக்கு அடுத்து பாருங்களேன், அரசு, அரைசு. இதுக்கு முன்பு நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அரைசு விரைவு பேருந்து. அப்ப இங்க இந்த இடையில இருக்கக்கூடிய எழுத்து ரை, அப்ப இந்த ராதா வரும் கிடையாது, ரை நம்ம பயன்படுத்தணும். அப்ப இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறுபட்டிருக்கு, பொருள் மாறுபடல, அதனால இதற்கு இடைப்போலி என்று பெயர். அதுக்கடுத்து பாருங்க, நிலன், நிலம், அகம், அகன். அப்ப இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மாறுபட்டிருக்கு, பொருள் மாறுபடல, அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைப்போலி அப்படின்னு பேரு. முதல் எழுத்து மாறுபட்டிருக்கு, பொருள் மாறுபடல, அதனால முதற் போலி. இடை எழுத்து மாறுபட்டிருக்கு, பொருள் மாறுபடல, இடைப்போலி. இறுதி எழுத்து மாறுபட்டிருக்கு, ஆனா பொருள் மாறுபடல, இது கடைப்போலின்னு பேரு. அப்ப முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இங்க பாருங்களேன், 5ன்னு எழுதிருக்கேன், 5ன்னு எழுதிருக்கேன். இங்க பாருங்க, எல்லா எழுத்தும் மாறுபட்டிருக்கு, ஆனா பொருள் மாறுபடல. எல்லா எழுத்தும் மாறுபட்டிருக்கு, பொருள் மாறுபடல, அதனால அதுக்கு முற்றுப்போலி அப்படின்னு பேர். முழுவதும் மாறுபட்டு இருக்கு, ஆனா பொருள் மாறுபடல, அதனால அதற்கு முற்றுப்போலி அப்படின்னு பேரு. அதன் பிறகு முன்பின் தொக்கப்போலி. புறநகர், புறநகர், நகர்ப்புறம், புறநகர் பேருந்து நிலையம், நகர்ப்புற பேருந்து நிலையம். முன்னாடி இருக்கக்கூடியது பின்னாடி போட்டிருக்கு, பின்னாடி இருக்கிறது முன்னாடி போட்டிருக்கு, ஆனா என்ன பண்ணல, பொருள் மாறுபடல, அதனால இது முன்பின் தொக்கப்போலி. முன்பின் தொக்க. கால்வாய், வாய்க்கால், வாயில், இல்வாய். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பின்னாடி மாறுபட்டு இருக்கும், பொருள் மாறுபடல, அதனால அதற்கு முன்பின் தொக்கப்போலி அப்படின்னு பேரு. இப்ப நான் பார்த்த ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனா இதுல இருந்து உங்களுக்கு பொறுத்துக பொருந்தா சொல்றது நிறைய கொஸ்டின் வந்து இடம்பெறக்கூடியதா இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த 3மே கொடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல வந்து 5ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து பொருந்தா சொல். ஏன் பொருந்தா சொல்லு? இது எல்லாம் முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இது வந்து முற்றுப்போலியில வருது. சப்போஸ் இதையும் அது கூட ஆட் பண்ணாங்கன்னா இது வந்து முன்பின் தொக்கப்போலியில வந்திருக்குது. அப்ப வகைன்னு பார்த்தோன்னா இது 3 மட்டும்தான் வகை. இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதுதான். இது 5மே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். போலின்னு சொன்னா ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஒரு எழுத்து இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் வருவதற்கு பேர் தான் போலி. இந்த போலி 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறோம். முதற் போலி அப்படின்னு சொன்னா முதல் எழுத்து மட்டும் மாறுபட்டு இருக்கும், பொருள் மாறுபடல, அதனால முதற் போலி. இடை எழுத்து மாறுபட்டு இருக்கும், பொருள் மாறல, இடைப்போலி. கடை எழுத்து இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மாறுபட்டு இருக்கு, பொருள் மாறல, அதனால அது கடைப்போலி. எல்லா எழுத்துக்களும் மாறுபட்டு இருக்கு, பொருள் மாறுபடல, அதனால அது
முற்றுப்புள்ளி அப்படின்னு பேரு. முன்னாடி இருக்கக்கூடியது பின்னாடி, பின்னாடி இருக்கக்கூடியது முன்னாடி இருக்கிறதால இது முன் பின் தொக்கப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனால ஒரு சின்ன ஒரு தலைப்புல ஒரு நிறைய கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் பாத்தீங்கன்னா இந்த போலி அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண போலி அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? இந்த போலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். ஓகேங்களா?